ரெயின்ஃபீல்ட் முதியோர் இல்லம். இது ஆதரவில்லாத முதியோர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம். ஆனா இது நகரத்தின் சத்தத்திலிருந்து விலகி மக்கள் நடமாட்டம் மிகவும் குறைவாக இருக்கும் ஒரு அடர்ந்த காட்டுப்பாதையில்தான் அமைந்திருந்தது. கடந்த 3 மாசமா ஹெட் ஆபீஸிற்கு அங்கிருந்து எந்த மந்த்லி ரிப்போர்ட்டும் வராததால விஷயத்தை செக் பண்ண மீராவை உடனடியா அனுப்புறாங்க. மீரா தன் கார்ல புறப்பட்டு போறா. ஆரம்பத்துல ஹைவே நல்லா இருந்தாலும் ஒரு சின்ன கிராமத்தை தாண்டினதும் நிலைமை மாறுது. ரோடோட இருபுறமும் அடர்ந்த மரங்களால் மூடப்பட்டு மதிய நேரத்துல கூட வெளிச்சம் இல்லாம ஒரு பழைய இருண்ட சுரங்கப்பாதை மாதிரி இருந்துச்சு. திடீர்னு இடி மின்னலோட மழை. ரோடு சுத்தமா தெரியல. வைப்பர் என்னதான் ஓடுனாலும் கண்ணாடியில விழுகிற தண்ணி ஒரு பெரிய சுவர் மாதிரி மறைச்சது. சுத்தி பார்த்தா யாருமே இல்ல. அப்போ மீராக்கு நெஞ்சில ஒரு வித படபடப்பு ஆரம்பிச்சுது. எப்பவும் இந்த பக்கம் மக்கள் நடமாட்டம் இருக்குமே, இப்போ ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு? எல்லாரும் எங்க போனாங்க? மீராக்குள்ள ஒரு பயமான கேள்வி எழுந்துச்சு. இந்த காட்டுக்குள்ள இடி சத்தம் தவிர வேற எந்த சத்தமும் கேட்கல. கார் லைட் வெளிச்சத்துல ரோட்டுக்கு மேல விழுகிற மழை துளிகள் தவிர வேற எந்த அசைவும் கண்ணுக்கு தெரியல. சீக்கிரம் இந்த இடத்த கடந்து போகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் மீராவுக்குள்ள ஓடுச்சு. ஒரு 40 நிமிஷத்து பயணத்துக்கு பிறகு மீராவும் அந்த இல்லத்தை வந்து சேர்றான். அந்த டைம்ல மழையும் கொஞ்சம் குறைஞ்சு சாரலாக தூறிட்டு இருந்துச்சு. கார் வெளிச்சத்துல பார்த்தா அது பார்க்கவே ரொம்ப பழசா சிதைஞ்சு போயிருந்துச்சு. சுவர்களில் இருந்த பூச்செல்லாம் உதிர்ந்து ஜன்னல் கதவுகள்ல சாயம் போய் மெயின்டைன் பண்ண ஆள் இல்லாம கைவிடப்பட்ட நிலைமையில் ஒரு பங்களா மாதிரி நின்னது. மீரா உள்ள போகலாமா வேண்டாமான்னு கேட்டுக்கு வெளியிலேயே யோசிச்சுட்டு இருந்த நேரம் திடீர்னு அந்த இருட்டு நிழலுக்குள்ள இருந்து ஒரு உருவம் மெதுவா வெளியில வந்துச்சு. அது யாருன்னு சரியா தெரியல. ஆனா அவங்க கிட்ட எந்தவித பயமும் பதட்டமும் இல்ல. வந்த உருவம் மீராம பார்த்ததும் ரொம்ப அமைதியான ஆழமான குரல்ல கேட்டாங்க, நீங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கீங்களா? மீராவுக்கு அந்த ஆளோட அமைதி ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. இருந்தாலும் தன்னோட பதட்டத்தை வெளியே காட்டிக்காம கொஞ்சம் ஃபார்மலா எச்சரிக்கையான குரல்ல பதில் சொன்னான். ஆமா, நான் தான் ஹெட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன். நீங்க யாருன்னு கேட்டா. அதுக்கு அந்த ஆளு, என் பேரு ஆதி, நான் இங்க கேர்டேக்கரா இருக்கேன்னு எளிமையா சொன்னாரு. அந்த பேச்சை கேட்டதும் மீராவுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆதி சொன்னதை கேட்டுட்டு மீராவும் தயக்கமா உள்ள போறா. வெளியில பார்க்க ஒரு பாழடைந்த பங்களா மாதிரி இருந்தாலும் உள்ள போன மீரா ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் நிக்கிறா. கரண்ட் இல்லாததுனால காரிடார் முழுக்க மெழுகுவர்த்திகள் ஏத்தப்பட்டிருந்துச்சு. அந்த மங்கலான வெளிச்சத்திலையும் தரையெல்லாம் கண்ணாடி போல பளிச்சுன்னு யாரோ பல மணி நேரம் தேய்ச்சு சுத்தம் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த பில்டிங்கோட வெளி தோற்றத்துக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் எந்த தொடர்பும் இல்லாம வேற ஏதோ ஒரு புது பில்டிங்குள்ள போன மாதிரி மீராவுக்கு ஒரு ஃபீல். அங்கிருந்த வித்தியாசங்களை எல்லாம் பெருசா கண்டுக்காம தன்னோட வேலையில கவனம் செலுத்தணும்னு மீரா முடிவெடுத்தா. தன்னோட ப்ரொஃபஷனல் டோனை கொண்டு வந்து ஆதி கிட்ட, சரி முதல்ல ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுங்க, மொத்தம் எத்தனை பேர் இங்க இருக்காங்க, மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எங்கன்னு வரிசையா கேள்விகளை கேட்டா. அதுக்கு ஆதி, இங்க மொத்தம் 27 பேர் இருக்காங்க, மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சுருக்கமா பதில் சொன்னார். ஆனா அந்த பதில் மீராவுக்கு ஒரு திருப்திய கொடுக்கல. மீராவும் அந்த காரிடாரை தாண்டி ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வந்து அங்கிருந்து ஒரு டேபிள்ல ரிப்போர்ட்ஸ் வாங்கி பார்க்க ஆரம்பிக்கிறா. மீரா அந்த பேப்பர்ஸை ஓபன் பண்ணும்போது திடீர்னு தூரத்துல இருந்து யாரோ பாடுற மாதிரி ஒரு சத்தம் மெதுவா கேக்குது. மீரா மென்மையான குரல்ல ஆதி கிட்ட கேட்டா, அது யாரு பாடுறது இந்த நேரத்துல? ஆதி எந்தவித சலனமும் இல்லாம, அது மாதவி அம்மா, அவங்களுக்கு மழை வரும்போது பாட்டு பாட ரொம்ப பிடிக்கும், அவங்கதான் இங்க இருக்கிறவங்களே மூத்தவங்கன்னு ரொம்ப சாதாரணமாக சொன்னார். அந்த பாட்டு சத்தம் ஒரு மாதிரி மர்மமா இருந்தாலும் கூட கேட்டுறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அந்த பாட்டோட இசை மெதுவா காத்துல மிதந்து வர்ற மாதிரி அந்த ஹால் முழுக்க பரவுச்சு. மீரா அந்த ரிப்போர்ட் புக்கை எடுத்துக்கிட்டு,
அவங்கள பார்த்துட்டு வந்துடலான்னு அந்த சத்தம் வர்ற ரூம்குள்ள போனா. ஆதியும் அவ பின்னாடியே மெதுவா போனான். அந்த ரூம் உள்ளேயும் வெளியில இருந்த மாதிரி ரொம்ப கிளீனா, பெட்ஷீட் எல்லாம் நீட்டா மடிக்கப்பட்டு சுத்தமா இருந்துச்சு. அந்த ரூம்ல அமைதியா சிரிச்ச முகத்தோட மாதவி அம்மா படுத்திருந்தாங்க. அவங்க முகத்துல கஷ்டமெல்லாம் தீர்ந்தது போல ரொம்ப சாந்தமான சிரிப்பு தெரிஞ்சுது. மீராவுக்கு அந்த அமைதி கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு. மாதவி அம்மா சிரிச்ச முகத்தோட படுத்திருந்தாலும் அவங்க மூச்சு விடுறாங்களா இல்லையான்னு மீராவால சரியா பார்க்க முடியல. இந்த சந்தேகத்தால மீரா மெதுவா மாதவி அம்மா பக்கத்துல போய் அவங்க கைய பிடிச்சு பாக்குறா. கை ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. அந்த சில்லுப்பு வயசானவங்களோட கை சில்லுன்னு இருக்குமே, அது மாதிரி இல்ல. இது ஐஸ் கட்டி மாதிரி குளிர்ந்து போயிருக்கு. அப்பதான் மீராவுக்கு தெரியுது அவங்க உயிரோடவே இல்லைன்னு. அதே நேரம் பின்னாடி நின்ன ஆதி மெதுவா மாதவி அம்மாவோட தலைய தடவி கொடுத்துட்டே ஒரு பயங்கரமான விஷயத்த சொன்னான். அவங்க இறந்து போய் 4 மாசம் ஆச்சு. அவங்களோட இந்த உடம்பு மட்டும்தான் இருக்குன்னு. அந்த வார்த்தைகளை அவன் சொன்ன விதம், அதுல இருந்த குரல், அது சாதாரண மனுஷனோட குரல் மாதிரியே இல்ல. ரொம்ப தடித்த கனமான ஒரு மர்ம குரலா இருந்துச்சு. அந்த குரலை கேட்டதும் அப்புறம் மாதவி அம்மாவோட உயிரற்ற கைய தொட்ட அந்த பயங்கரமான உணர்வும் சேர்ந்து மீராவை பேரதிர்ச்சியில தள்ளிச்சு. மீராவோட மனசு பயத்துல ஓடு, இங்கிருந்து வெளியே போன்னு கத்துச்சு. மீரா ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. உயிரை காப்பாத்திக்கணுங்கிற ஒரே வெறியில அந்த அறைய விட்டு வேகமா திரும்பினா. சுய நினைவில்லாத ஒரு பதற்றத்தோட ரிசப்ஷன் ஏரியாவை நோக்கி தலை திரிக்க ஓடி வந்தா. உயிர் பயத்துல ரிசப்ஷன் ஏரியாவுக்கு திரும்பி ஓடி வந்த மீராவுக்கு திடீர்னு பக்கத்து ரூம்ல இருந்து 2 பேர் மெதுவா சிரிக்கிற சத்தம் அவ காதுல கேட்டுச்சு. அந்த சத்தம் மீராவுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கைய கொடுத்துச்சு. அடடா கடவுளே, இங்க யாரோ சில பேர் இருக்காங்க, நான் மட்டும் தனியா இல்ல போலன்னு அவ மனசு யோசிச்சுச்சு. ஒருவேளை மாதவி அம்மா, ஆதி எல்லாமே என் பிரம்மையோ, இந்த மழை இருட்டுல நான் பதறி போய் கற்பனை பண்ணிக்கிட்டேனோன்னு. ஒருவேளை இவ்வளவு நேரம் பயந்தது பொய்யான ஒரு நம்பிக்கையோட மீரா அந்த ரூமுக்கு போனா. ஆனா உள்ள போய் பார்த்தா அங்கேயும் அச்சு அசல் மாதவி அம்மா மாதிரியே 2 டெட் பாடிஸ் இருக்கு. அந்த பாடிஸ பார்த்ததும் மீரா அதிர்ச்சியில உறைஞ்சு போனா. அவளோட சின்ன நம்பிக்கையும் சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிச்சு. அப்போ அந்த சத்தம் யாருடையது? இங்க நடக்கிறது எதுவுமே நிஜம் இல்லையா? நான் நிஜமாகவே பைத்தியமாகிட்டேனான்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. பயத்துல அவ கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுச்சுது. இங்கிருந்து வெளியே போனா போதும்னு வேகமா திருப்பி அந்த காரிடாருக்கு வர்றா. அப்போ அவ கையில இருந்த ரிப்போர்ட் புக் கீழே விழுந்து அதுல இருக்கிற ஒரு பக்கம் தானா ஓபன் ஆகுது. அந்த பக்கத்தை படிச்சதும் மீரா மொத்தமா உறைஞ்சு போயிட்டா. அதில் இல்லத்துல இருந்தவங்க எல்லாரும் இறந்து 4 மாசம் ஆச்சுன்னு போட்டிருந்துச்சு. ஆனால் அது மட்டுமே இல்ல. மீரா தன் நடுங்கும் கையால அந்த லிஸ்ட விலக்கி பாக்குறா. அந்த இறந்தவங்க லிஸ்ட்ல கடைசியில எழுதப்பட்டிருந்த பெயர் மீரா. அந்த ரிப்போர்ட்ட பார்த்த மீராவுக்கு கை கால் எல்லாம் நடுங்குது. என்ன பண்றதுன்னே தெரியாம, நான் உயிரோடு இல்லையா அவளோட மூளை யோசிக்குது. பயத்தோட அந்த ரிப்போர்ட்டையே பார்த்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அவளுக்கு பின்னாடி யாரோ பாடுற சத்தம் ரொம்ப தெளிவா கேட்டுச்சு. அதே பழைய மர்மமான பாட்டு. அவளால மூச்சு கூட விட முடியல. பயத்துல அவளோட முதுகு தண்டு சிலிர்த்து உடம்பு கல்லு மாதிரி இறுகி போச்சு. மீராவுக்கு பின்னாடி இருட்டுல ஒரு உருவம் நிக்குதுன்னு அவளோட உள்ளுணர்வுக்கு தெரியுது. ஆனா அவளால வேகமா திரும்ப முடியல. தன்னோட முழு பலத்தையும் சேர்த்து கண்ணில் பயம் வழிய நடுங்கும் தலைய மெதுவா பின்னாடி திருப்பி பார்த்தா